பவித்ராவும் பிரசாதும் நிச்சயம் அவர்களால் முடிந்த அளவிற்கு போராடி 3 வருடங்கள் முழுவதுமே அவந்திகாவை உள்ளே தள்ள பார்ப்பார்கள் என்று அவந்திகாவிற்கு மட்டுமல்ல, அங்குள்ள எல்லோருக்கும் தெரியும். அதுவும் அந்த 3 வருடங்கள் சிறை வாழ்க்கையில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அவள் சிறைவாசியாக இருந்து இறந்து போனாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ள மாட்டார்கள். பவித்ரா பிரசாத் தம்பதியரும் அவந்திகாவை உயிரோடு வெளியே வர விட மாட்டார்கள். அப்படி வந்துவிட்டால் மொத்த நாதன் குடும்ப சொத்துக்களும் அவள் கைகளுக்கு போய்விடும் என்று தெரியாத முட்டாள்களா அவர்கள்? இதெல்லாம் நினைத்த அவந்திகாவிற்கு எதிர்காலத்தில் தான் அவர்களுக்கு கொடுக்க போகும் தண்டனைகளில் எந்த தவறும் இருக்க போவதில்லை என்ற தீர்மானம் அவளுள் விளைந்தது. என்னோட 2வது கேள்வி என்னன்னா, ஒருவேளை பவித்ரா நாடகம் போட்டுத்தான் என்ன உள்ள தள்ள பாக்குறானா அவளுக்கு என்ன தண்டனை என்று அவந்திகா கேட்க அந்த காவல் அதிகாரி திகைத்து போய்விட்டார். என்ன பேசுறீங்க அவந்திகா, நீங்க தான் அவங்கள வேணும்னு தள்ளி விட்டுருக்கீங்க என்று அந்த காவல் அதிகாரி கேட்க, என்ன தண்டனை? மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் அவந்திகா. அவளது குரல் அழுத்து போய் வெளிவந்தது. உங்களுக்கு கொடுக்க போற தண்டனையத்தான் என்று பல்லை கடித்து கொண்டு கூறினார் அந்த காவல் அதிகாரி. அதாவது எங்க 2 பேர்ல யார் பக்கம் தப்பு இருந்தாலும் அவங்களுக்கு குறைஞ்சதும் 1 வாரமாச்சு ஜெயில் தண்டனை இருக்கும்னு சொல்றீங்க. அந்த ஹாலில் இருந்த எல்லோருக்கும் கேட்கும் வகையில் தன் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளும் வகையில் கத்தி கேட்டாள் அவந்திகா. அவந்திகாவின் அந்த குரலில் பவித்ராவிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் எழ ஆரம்பித்தது. இதை கேட்ட காவல் அதிகாரிக்குமே அவந்திகா ஏதோ ஒரு உள் நோக்கத்துடன் தான் இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டார். என்னாச்சு ஆபீசர், பேச்சு காணோம்? தொண்டையில ஏதாச்சும் கிச்கிச்சா என்ன? இல்லனா மணியன் ஃபேமிலி உங்களை விலைக்கு வாங்கிட்டாங்களா என்று அழுத்தி கேட்க, இதற்கும் மேல் அமைதியாக இருந்தால் அவள் சொல்வதே உண்மை என்பது போல் ஆகிவிடும் என்பதால் அவரும் தன் திருவாயை திறந்தார். ஏனெனில் அங்கு பார்ட்டிக்கு வந்திருக்கும் மற்றவர்கள் மணியன் குடும்பத்தை விட பெரிய ஆட்கள். அவந்திகா இப்படி கேட்டுவிட்டும் அமைதியாக இருந்தால் அது வேறு மாதிரி பிரச்சனைகளில் அவர்களை கொண்டு விட்டுவிடும் என்பது அந்த காவல் அதிகாரிக்கு தெளிவாக புரிந்ததினால் பிழைத்து கொண்டார். ஒருவேளை எங்க பக்கம் தான் தப்பு இருக்குன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டா போலீஸ் சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க அவந்திகா என்று அந்த ஹாலே அதிரும் அளவுக்கு கத்தினான் பிரசாத். பிரசாத் ஒரு துளி கூட உண்மையை பார்த்து பயந்ததாக தெரியவில்லை. தானும் தன் மனைவியும் போட்ட பிளானில் அவனுக்கு அத்தனை நம்பிக்கை இருந்தது. அதற்கேற்பாற் போல்தான் அந்த செக்யூரிட்டி கேமராவில் இருந்த காணொலியையும் தயார் செய்திருந்தார்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் மிஸ்டர் பிரசாத் சொன்னது கேட்டுக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் தான் இதுக்கு சாட்சி என்று அவந்திகா சத்தமாக கூற, நான் இதுக்கு சாட்சியா இருப்பேன் அவந்திகா என்று மென்மையாக கூறினான் ரவிச்சந்திரன். அதுவே அந்த மொத்த மாநகரத்தின் சாட்சிக்கும் போதுமானதாக இருந்தது. ரவிச்சந்திரன் சாட்சியாக இருந்தால் அவனுக்கு எதிரே யாருமே செயல்பட முன் வர மாட்டார்கள் என்று அங்கிருந்த அனைவருக்குமே தெரியும். தேங்க்யூ. அவந்திகாவின் வார்த்தைகளும் மென்மையாக வெளிவந்தது. நான் தான் இந்த பார்ட்டியை நடத்துறேன். அப்போ இங்க இருக்கிற யாருக்கும் நான் பாரபட்சம் இல்லாம நடக்கணும்ல என்று ரவி மென்னகையுடன் கூற, அதை கேட்டுக்கொண்டிருந்த பூர்ணிமாவிற்கு ரவிச்சந்திரன் அவந்திகாவிடம் மட்டும் அதிகமான முக்கியத்துவத்தோடு நடந்து கொள்வதை போல் தான் தோன்றியது. ஆனால் இவன் என்னவென்றால் பாரபட்சமின்றி நடந்து கொள்வதாக மார்த்தட்டி கொள்கிறான் என்று நினைத்தாள். பூர்ணிமாவின் 6வது அறிவு, பூர்ணி, ரவி அவந்திகாவுக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் என்று எடுத்துரைத்தது. அதை உணர்ந்த பூர்ணிமாவிற்கு மீண்டும் ரத்த அழுத்தம் எகிர ஆரம்பித்தது. ரவிச்சந்திரனை தன் பக்கம் தாட்சியாக ஆக்கி கொண்ட அவந்திகா மீண்டும் தொடர்ந்தாள். நீங்க 2 பேரும் உங்க நாடகத்தை முடிச்சிட்டீங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை காமிப்பேன். இதை கேட்ட பவித்ராவின் முகம் வெளுத்து போய்விட்டது. இந்த பஜாரி உண்மையாலுமே ஆதாரம் ஏதாச்சும் வச்சிருப்பாளா? இல்ல அதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்லையே. மனமொத்த தம்பதிகள் நாங்கள் என நிரூபிக்க பவித்ரா யோசித்துக் கொண்டிருந்ததையே தான் பிரசாதும் யோசித்துக் கொண்டிருந்தான். சும்மா புலிப்பு காமிக்கிறா, இருக்கட்டும் இவளை என் கையாலேயே போலீஸ்ட புடிச்சு கொடுக்கறேன் என்பவை பிரசாதின் எண்ணங்கள். மொத்த பார்ட்டி ஹாலிலும் அத்தனை அமைதி. ஒரு குண்டூசி விழுந்தால் கூட டிங் என்ற சத்தம் கேட்கும் போல. இந்த அவந்திகா ஏன் இப்படி பண்றா? தன் தப்பம் ஒத்துக்கிட்டு பிரசாத் மன்னிப்பு கேட்டுட்டாலே அவனும் போய் தொல்லன்னு மன்னிச்சு விட்டுருவான். மனதினுள் கரித்து கொட்டினான் பார்ட்டி ஹாலில் இருந்த ஒருவன். இந்த அவந்திகாட்டியும் ஒருவேளை ஏதாச்சும் ஆதாரம் இருக்குமோ? மனதினுள் சந்தேகம் கொண்டான் ஒருவன். இப்போ இந்த பொண்ணு என்ன தில்லா நிக்குது பாரு. மனதினுள் பெருமை பேசிக்கொண்டான் ஒருவன். இப்படிப்பட்ட அகம்பாவமும் திமிரும் புடிச்ச பொண்ணு இதுவரையும் நான் பார்த்ததே இல்ல சாமி. மனதினுள் நொடித்து கொண்டான் ஒருவன். ஆக மீண்டும் 4 பேர் 4 விதமாக மனதினுள் நினைத்து கொண்டார்கள். இங்கு பிரசாதின் மனதிலோ எந்த குற்ற உணர்ச்சியும் எழுந்தது போல தெரியவில்லை. அவன் தனது தொழில் வளர்ச்சிக்காகவே எத்தனையோ குடும்பங்களை கெடுத்து விட்டும் இரவு நிம்மதியாக உறங்கியிருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு அவந்திகாவெல்லாம் ஒரு கணக்கா என்ன? இந்த ரவிச்சந்திரன் இவ கூட இருந்தாலும் இன்னைக்கு இவ அழியறது உறுதி என்று தன் மனத்தை ஊக்கப்படுத்தி கொண்டான் பிரசாத். பிரசாதின் உள்நோக்கங்களை அவந்திகா புரிந்து கொள்ளவில்லை என்றாலும்
ரவிச்சந்திரன் மிக தெளிவாக புரிந்து கொண்டான். ஆனாலும் எப்படி அவந்திகா தன்னை நிரூபிக்க போகிறாள் என்று அறிந்து கொள்ள ஆர்வத்தோட அமைதி காத்தான். இதோ இருக்கு ஆதாரம். எல்லோரின் கண் முன்னாலேயும் தனது பர்ஸில் கைவிட்டு ஒரு பென் ரெக்கார்டரை எடுத்து காண்பித்தாள். பவித்ராவின் முகத்தில் கலவரம் பூண்டது. இந்த பஜாரி தன் பையன் பர்த்டே பார்ட்டிக்கு போய் பென் ரெக்கார்டர் எடுத்துட்டு வந்திருக்கிறாளே. பவித்ரா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த பென் ரெக்கார்டரை ஆன் செய்யும் முன்பு அந்த ஹாலில் இருந்தவர்களின் முகத்தில் வெளிப்படுத்திய உணர்ச்சிகளை குறிப்பெடுத்துக் கொண்டு அதை அழுத்தினாள் அவந்திகா. பவித்ராவின் விஷம் தோய்ந்த வார்த்தைகள் அந்த பென் ரெக்கார்டரில் இருந்து வெளிவர ஆரம்பித்தது. அவந்திகா சிதம்பரநாதன், எத்தனை நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நீங்க திரும்பி வருவீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. முக்கியமா நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் நான் உண்மையா சொல்லனா, நீ என்று பவித்ரா பேசிய அனைத்தும் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. அவந்திகா அந்த பென் ரெக்கார்டரை வெளியே எடுத்ததுமே பவித்ரா அதை அவந்திகாவிடம் இருந்து கைப்பற்றி இருந்திருக்கலாம் தான். ஆனால் அவள் தன் குட்டு வெளிப்பட்ட அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாள். மறுபுறம் அவளது கணவன், அதான் அந்த பிரசாத் மணியன், அந்த பென் ரெக்கார்டரை ஆன் செய்யும் முன்பே அதை அவந்திகாவிடம் இருந்து பறிக்க நினைத்து ஓரடி எடுத்து வைக்க போக அவனை ஏதோ ஒன்று தடுத்தது. அதற்கான காரணம் ரவிச்சந்திரனின் ஆழ்ந்த வெறித்த பார்வை இவனை சுட்டு கொண்டு இருந்ததே காரணம். அவனால் என்றுமே ரவிச்சந்திரனை பகைத்துக் கொள்ள முடியாது. அவனை பகைத்துக் கொண்டால் அது யாராக இருந்தாலும் அந்த ஊரில் பிழைத்துக் கொள்ள முடியாது என்று பிரசாத்திற்கு தெரியும். அவன் மட்டுமன்றி அந்த பார்ட்டி ஹாலில் இன்னும் நிறைய பெரிய மனிதர்கள் வேறு இருந்தார்கள். அந்த ரெக்கார்டை கேட்டுக்கொண்டிருந்த அதிர்ச்சியால் பவித்ரா பிரசாத் இவளுக்கு உணர்த்த முயன்ற முக குறிப்புகளை கவனிக்கவில்லை. அவன் அப்பொழுதே ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். இவற்றுக்கிடையில் இங்கு இன்னும் அந்த ரெக்கார்டிங் ஓடிக்கொண்டிருந்தது. உன்னை மொத்தமா அழிக்க நான் ஆல்ரெடி பிளானோட தான் வந்திருக்கேன், என்னன்னு காமிக்கவா என்று பவித்ரா பேசிய அவ்வார்த்தைகள் கேட்ட மறுநொடி, அக்கா ஏன் இப்படி பண்ணீங்க, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க என்று அவள் கத்துவதும் அந்த ஹாலில் இருந்த எல்லோர் காதுகளிலும் எதிரொலித்தது. ஒரு வழியாக அங்கு உள்ள எல்லோருக்கும் அவந்திகாவுடைய பென் ரெக்கார்டரின் தயவால் ஞானோதயம் பிறக்க ஆரம்பித்தது. ஒரு வழியாக உண்மை உலகுக்கு புலப்பட்டு விட்டது. இப்பொழுது எல்லோரின் சந்தேக பார்வையும் பவித்ரான் மீது திரும்பியது. அது போலி, அந்த வாய்ஸ் என்னோடது இல்ல, நீங்க ஏதோ திருட்டுத்தனமா பண்ணிருக்கீங்க. சரி, அப்போ அந்த ரெக்கார்டிங்கோட டைமிங்கை செக் பண்ணிக்கலாமா? அவந்திகாவின் வார்த்தைகள் கத்தியை விட கூர்மையாக வெளிவந்தது. இவற்றை கேட்ட பவித்ராவின் தலை தொங்கிவிட்டது. இப்போ உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஆபீசர். அதனால இப்போ உங்களுக்கு யாரை அரெஸ்ட் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ரவிச்சந்திரனின் குரலின் கூர்மை அவந்திகாவின் குரலோடு போட்டிக்கு நின்றது. வெயிட், பிரசாதன் குரல் இடையிட்டது. அந்த ப்ரூஃப் உண்மையா இருந்தாலோ அவந்திகா தன் மனைவியையும் குழந்தையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சது பொய் இல்லையே. யூ நோ வாட் மிஸ்டர் பிரசாத், நீங்க லாயரா போயிருக்க வேண்டியது. ஏன்னா அப்படி இருக்கு நீங்க வாதாடுற விதம். வஞ்ச புகழ்ச்சி அவந்திகாவின் குரலில். பிரசாத் அவளை கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. எனவே அவன் தன் பேச்சை தொடர்ந்தான். என் பொண்டாட்டி அவளோட பிரெக்னன்சி பத்தி நிச்சயமா பொய் சொல்லிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் என்று பிரசாத் கூற, இதிலிருந்தே இன்னும் உன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு சுத்தமா தெரியலன்னு நல்லா தெரியுது. இல்லனா நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்களா என்ன என்று யோசிப்பது போல் பாவனை செய்தாள். நாம ஏன் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லக்கூடாது உன் பொண்டாட்டிய என்று கூறிய அவந்திகாவின் கண்கள் பவித்ராவின் மீது இருந்தது. அவந்திகா கூறியதை கேட்டவுடன் பவித்ராவின் முகம் போன போக்கிலே தனது சந்தேகத்தை உறுதி செய்து கொண்டாள் அவந்திகா. இன்னும் ஏன் லேட் பண்றீங்க? கம் ஆன், இது மூலமா அவங்க ரெண்டு பேர்த்தோட குழந்தை இப்ப என்ன நிலைமையில இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவந்திகா அவர்களை விடுவதா இல்லை. இவற்றை கேட்டு கொண்டிருந்த பவித்ராவின் கண்கள் அவந்திகாவை நெருப்பென சுட்டுக் கொண்டிருந்தது. அவர்கள் பிளான் என்ன, இங்கே நடந்து கொண்டிருப்பது என்ன? பிரசாதும் அதே நிலையில் தான் இருந்தான். இன்னும் சொல்ல போனால் பவித்ரா உண்மையாலுமே கர்ப்பமாக எல்லாம் இல்லை. இந்த பிரச்சனையை உண்டாக்கி வெற்றி பெற்று பின்பு பவித்ராவின் கரு கலைந்து விட்டது என்று வெளி உலகிற்கு அறிவித்து விட வேண்டும் என்பதே அவர்களது பிளானின் மைய புள்ளி. அந்த புள்ளியை வைத்தே இந்த அவந்திகா கோலம் போடுவாள் என்று இவர்கள் என்ன கனவா கண்டார்கள்? அவர்கள் அவந்திகாவை மிகவும் குறைவாக மதிப்பிட்டு விட்டார்கள் என்று இப்பொழுது நன்றாக அவர்களுக்கு புரிந்தது. ஆனால் முழுதாக நனைந்து பின் முக்காடு போட்டு என்ன பிரயோஜனம்? அவந்திகா இந்த பென் ரெக்கார்டரை எடுத்து வந்ததும் தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அன்று. இவர்கள் விட்டால் இந்த பார்ட்டியில் வைத்தே இவளை தீர்த்து கட்டவும் முடிவு செய்து விடுவார்கள் என்றே இவள் எதிர்பார்த்தாள். இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு சப்ப பிளானை இவர்களிடம் இருந்து அவந்திகா எதிர்பார்க்கவில்லை. நான் டாக்டர் தான், நான் உங்களை செக் பண்ணி பாக்குறேன். திடீரென ஒரு கம்பீரமான ஆண் குரல் கூட்டத்தின் நடுவே இருந்து வந்தது. அங்கு டக்ஸீடோ உடுத்திய ஒரு மனிதன் வந்து நின்றான். அவன் யார் என்று பார்த்த பவித்ராவுக்கும் பிரசாத்திற்கும் முகம் முற்றிலுமாக வெளுத்து விட்டது. அங்கு வந்து நின்றவன் ஷியாம் சிரஞ்சீவ். அவன் ஒரு உலக புகழ் பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்.
கூட்டத்தின் முன் வந்து நின்ற ரவிச்சந்திரன், இங்க இருக்க எல்லாருக்குமே டாக்டர் ஷாம் பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால அவர் பவித்ராவை செக் பண்ணி பாக்குறதுல இங்க இருக்க யாருக்கும் அப்செக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரவிச்சந்திரனை எதிர்த்து பேச ஆள் இல்லாத காரணத்தினால் அவனது முடிவே அங்கு இறுதி முடிவானது. மொத்தத்தில் அவந்திகா, பவித்ரா, பிரசாத் இருவருக்கும் எந்த வழியையும் விடவில்லை. நாங்க டாக்டர் ஷாம்க்கு எந்த தேவையில்லாத கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல. நான் என் மனைவிட்ட மட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். பவித்ராவை பார்த்தவன், பவி என்கிட்ட உண்மையா சொல்லு, நீ நாடகம் ஆடினியா? பிரசாதின் கண்கள் பேசிய மொழியை பவித்ராவும் புரிந்து கொண்டாள். பிரசாத், என்ன மன்னிச்சிருங்க. அவளது கண்களில் இருந்து மீண்டும் கங்கை ஆறு பெருக்கெடுத்தது. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு இனிமே புரியல. எப்பயுமே அப்பா அவந்திகாவுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. எனக்கு எல்லார்கிட்ட இருந்தும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன் என்றபடி குரலை தழைத்து கொண்டாள் பவித்ரா. என்ன சொல்ற பவினி? அவனால் இதை நம்பவே முடியவில்லையாம். இதை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அவர்களின் நடிப்பு திறமையை பார்த்து மீண்டும் ஒரு பாராட்டு கைத்தட்டுகளை கொடுக்க வேண்டும் போல் இருந்தது. என்ன மன்னிச்சிருங்க பிரசாத், என்ன மன்னிச்சிருங்கக்கா. கூட்டத்தில் இருப்பவர்களிடம் அனுதாபங்களை பெற பவித்ராவின் நடிப்பு தொடர்ந்தது. அவதான் இப்ப உண்மையை ஒத்துக்கிட்டால, அவளை கூட்டிட்டு போங்க ஆபீசர். அவந்திகாவின் குரலில் எந்த அனுதாபங்களும் தெரியவில்லை. தான் போட்டு வந்திருந்த தன் மேக்கப் எல்லாம் கண்ணீராலேயே கலைந்த நிலையில், அக்கா நான் என் தப்ப உணர்ந்துட்டேன் அக்கா, பிளீஸ்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா, அப்பாக்காக என்று அவள் வேண்ட, வாய மூடு பவித்ரா, கோபமாக இடையிட்டாள் அவந்திகா. நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எங்க அப்பாவுக்கு பிறந்த பொண்ணு கிடையாது. ஆனாலும் அவர் உன்னை தான் பெத்த பொண்ணு போலதான் நடத்தினாரு. அதனால அவர் பேரை உள்ள இழுத்து தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காத. எங்க அப்பா திடீர்னு செத்து போனதும், உடனே எங்க நாதன் குடும்பத்து சொத்து முழுக்க உங்க அம்மா கைக்கு போனதும் எப்படின்னு எனக்கும் இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அலுங்காமல் குலுங்காமல் அடுத்த வெடிகுண்டை வீசினாள் அவந்திகா. உடனே அக்கூட்டத்தின் சந்தேக அலைகள் தன் பக்கம் திரும்புவதை பவித்ராவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் முகம் கோபத்தில் இரத்த சிவப்பில் மாறிவிட்டது. என்ன செய்தாலும் இன்று தன் மேல் விழுந்த களங்கத்தை துடைக்க முடியாது என்று பவித்ராவிற்கும் தெரியும் தான். ஆனால் தங்கள் குடும்ப விஷயத்தை இப்படி பொது இடத்தில் போட்டு உடைப்பாள் அவந்திகா என்று பவித்ரா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவந்திகா, நான் எனக்கும் அப்பாவோட சாவுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல, நான் ஒரு அப்பாவி என்று பவித்ரா கூற, இப்ப நீதான் அவர் சாவுக்கு காரணம்னு நான் சொன்னேனா பவித்ரா? அவந்திகாவின் உதடுகளில் வெற்றி சிரிப்பு. ஆபீசர், இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போங்க என்று காவல் அதிகாரிகளை பார்த்து கூறினாள் அவந்திகா. மிஸ்ஸஸ் பவித்ரா, நீங்களே வந்துருங்க. இறுதியில் போலீசாரும் அவர்கள் வேலையை செய்து விட்டனர். பவி, நீ கவலைப்படாத. இந்த ஊர்ல இருக்கிற பெஸ்ட் லாயரை வச்சு நான் உன்னை வெளியே எடுக்கிறேன். யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஐ லவ் யூ. எத்தகைய வார்த்தைகள் பிரசாதின் உடையவே! அங்கிருந்த அநேக பெண்களின் உள்ளம் இந்த வார்த்தைகளால் அனல் ஈடப்பட்ட மெழுகாக உருகி போய்விட்டன. அவந்திகாவிற்குத்தான் இதையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறதே என்று போல் ஆகிவிட்டது. பவித்ராவிற்கு இந்த நிலைமை இதைவிட மோசமாக போகாமல் முடிந்ததே என்று நினைக்கும் போதே ஒரு பெரும் மூச்சு வந்தது. இன்னும் அவள் எத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டாலும் அவள் இழந்த மரியாதையையும் மானத்தையும் திரும்பி வாங்க முடியாது என்று புரிந்து போய்விட்டது. போலீசுடன் போய்கொண்டிருந்த பவித்ராவின் கண்கள் அவந்திகாவை பார்த்து விச நாசமாய் வஞ்சம் வைத்தது. அதற்கு சற்றும் குறையாமல் இருந்தது பிரசாதின் பார்வை. அவர்கள் எல்லோரும் வெளியேறியதும் அவந்திகா என்று அழைத்தான் ரவிச்சந்திரன். நீ இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பிரசாத் இதை இப்படியே விட்டுற மாட்டான். அவள் இந்த போரின் ஒரே ஒரு நாள் யுத்தத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாள். இன்னும் போரின் வெற்றி யாரிடம் என்று முடிவாகவில்லை என்று ரவிச்சந்திரனுக்கு புரிந்தது. தெரியும் என்று விட்டு அவள் செல்ல வேண்டிய வழியை திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். போகிற அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் மனது இவளின் அழகு எத்தகையது என்று கண்கீடலில் இறங்கியது. அவளது அழகில் உள்ள நளினமோ மென்மையோ அவன் கண்களுக்கு சிறிதும் படவில்லை. மாறாக அவன் அவளிடம் கண்ட அழகெல்லாம் அவளது தன்னம்பிக்கையும் உறுதியும் நிமிர்வும் தான். இத்தகைய அழகை அவன் வேறு எந்த பெண்ணிடமும் இதுவரை கண்டதில்லை. அவன் பார்த்த வெளிப்புற அழகெல்லாம் சில வருடங்களில் அழிந்துவிடும் என்பதால் அவனுக்கு அவர்கள் மீதெல்லாம் இந்த ஈர்ப்பு விசை தோன்றவில்லையா? குணத்தின் அழகு இருந்தாலும் ஒரு மனிதனை வாழ வைக்கும் என்று ரவிச்சந்திரன் நன்றாக புரிந்திருந்ததால் அவந்திகாவின் மீது இந்த ஈர்ப்பு வந்திருக்குமோ? ஒருவேளை நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருளா மறியாமையில் அவள மீதி களையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம். உதய கண்ண உரைப்பதை கேட்டிரா என்ற மகாகவியின் வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக
பாரதியின் புதுமை பெண்ணாக அவந்திகா விளங்குவதால் அவள் மீது வந்த ஈர்ப்பா, எதனால் அவள் மீது இந்த ஈர்ப்பு வந்ததென்று ரவிச்சந்திரனுக்கு புரியவில்லை. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், ரவிச்சந்திரனுக்கு மட்டும் இல்லை, ஷியாம் முதற்கொண்டு அந்த ஹாலில் இருந்த அனைவரின் எண்ணமும் இதுவாகவே இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பூர்ணிமாவிற்கு முதல் முறையாக அவந்திகாவை எண்ணி நெஞ்சில் பயம் சூழ்ந்தது. ரவிச்சந்திரனை ஒட்டி நின்றவள், கொஞ்ச நேரத்துல எவ்வளவு நடந்து போச்சுல ரவி, நல்ல வேலை கடைசியில அவந்திகா தான் ஒரு அப்பாவின்னு ப்ரூவ் பண்ணிட்டா. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, அவ பர்த்டே பார்ட்டிக்கே எதுக்கு பென் ரெக்கார்டர் போய் எடுத்துட்டு வந்திருக்கா? ஒரு வேட்டையாடப்பட இருக்கும் இரையே வேடனாய் மாறினால் அதற்கு நிறைய அறிவும் சூழ்ச்சி நிறைந்த குணமும் தேவைப்படும். இங்கு அவந்திகாவும் வேட்டையாடப்படும் இரையாய் இருந்து வேடனாய் மாறி இருக்கிறாள். அதனால் ரவியின் மனதில் அவளை சூழ்ச்சி குணங்கள் கொண்ட பெண்ணாக காண்பிக்கவே அவனிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாள் பூர்ணிமா. அவளை பொறுத்தவரை ஒரு ஆண், பெண் என்பவள் சூதுவாது தெரியாத அடக்கமான குழந்தையை போல் இருந்தால் தான் விரும்புவான் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு பெண்ணின் அழகு அவளது தைரியத்திலும் தன்னம்பிக்கையிலும் தன்னிடம் தவறு இல்லாத பொழுது அடங்காமல் துணிந்து நிற்கும் பெண்ணின் துணிச்சலிலும் இருப்பது தான் என்று நினைப்பவனே உண்மையான ஆண்மகன் என்று பூர்ணிமாவிற்கு தெரியவில்லை போலும். பூர்ணிமாவை ஒரு ஆர்வமின்மையோடு பார்த்த ரவிச்சந்திரன், இப்போ அதனால எனக்கு என்ன என்று பொசுக்கென்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அப்போ அவந்திகா, இவனுக்கு ஒண்ணுமே இல்லையா? இந்த பூர்ணிமா என்ன நினைத்து கொண்டாள் என்றால், ரவி இப்போ அதனால என்று சொன்னதை பென் ரெக்கார்டரை சொல்கிறான் என்று புரிந்து கொள்ளாமல் அவந்திகாவை தான் அது என்கிறான் என்று நினைத்து பேரு வகைக்கு உள்ளாகிவிட்டாள். அவளுக்கு தெரியும் ரவி இதுவரையும் எந்த பெண்ணையும் நேசித்ததில்லை என்று. அந்த எந்த பெண்ணையும் என்று சொல்லில் அவந்திகாவையும் தான் என்று சேர்த்து கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டாள். அந்தி சாய்ந்த பின்னர் தான் அவந்திகா ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாள். காரை வேகமாக எடுத்து கொண்டு வந்த அருண் அவளுக்காக கதவை திறந்து விட்டான். அக்கா, எந்த பிரச்சனையும் இல்லல்ல என்று கேட்டான். அவனும் பார்ட்டி ஹாலில் நடந்து கொண்டிருந்த எல்லாத்தையும் இங்கு மானிட்டரில் பார்த்து கொண்டுதான் இருந்தான். காரின் உள்ளே ஏறிய பிறகு, அருண், நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்ன பாண்டிச்சேரியில இருக்கிற மீனவ கிராமத்துக்கு கூட்டிட்டு போறியா என்று கேட்க, எதுக்குக்கா அங்க என்று அருண் ஆர்வமாக கேட்டான். ஒருத்தவங்களை பார்க்கணும். யாருக்கா என்று கேட்டபடி அவள் கூறிய மீனவ கிராமத்தின் பக்கம் வண்டியை திருப்பினான். பிரசாத் மணியனை அழிக்கக்கூடிய ஒரு ஆள். அவள் கண்களில் ஏதோ ஒரு ஒளி. ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்ட அருண், அக்கா, பாட்டியில உண்மையாலுமே என்ன நடந்துச்சு? அவனும் உள்ளே நடந்த எல்லாவற்றையும் மானிட்டரில் பார்த்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவன் பார்த்தது வெறும் ஒளிப்படம் மட்டுமே. அதில் சத்தம் எதுவும் கேட்கவில்லை. அவர்களின் அசைவுகள் மட்டும் தெரிந்தன. இப்பொழுது பார்ட்டி முடிந்து வந்தவுடன் பிரசாதின் அழிவு பற்றி பேசுகிறாள் என்றால், அப்போ பெரிதாக ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது. அவந்திகாவும் பார்ட்டி ஹாலில் நடந்த எல்லாவற்றையும் அருணகிரியிடம் கூறினாள். அக்கா, இப்படிப்பட்ட மனுஷங்க கூடவா உலகத்துல இருக்காங்க? சீ, ஹவு சீப் என்று முகம் சுழித்தான் அருண். பின்னர் ஏதோ யோசித்தவனாக, அக்கா, அந்த பிரசாதினி சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பா உங்களை ஏதாச்சும் பண்ண பாப்பான் என்று கூற, இல்ல அருண், அங்கதான் நீ தப்பு பண்ற. இன்னைக்கு நடந்த எல்லாமே பப்ளிக்கா நடந்ததுனால அவனால இப்ப நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. இன்னும் அருணுக்கு புரியவில்லை என்பது அவன் முக குறிப்பிலேயே அவந்திகாவிற்கு தெரிந்தது. அதனால் மேலும் தொடர்ந்தாள். இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்த்தப்போ என்னோட கணிப்பு என்னன்னா, இன்னும் 2-3 வாரத்துக்குள்ள எனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கான சந்தேகம் பிரசாத் மேலதான் திரும்பும். அதனால அவ கொஞ்ச நாளைக்கு எதுவும் பண்ண மாட்டான். இன்னும் தெளிவா சொல்ல போனா, என்னோட கெஸ் படி அந்த பிரசாத் சந்திரன் குரூப்ஸோட போட்டிருக்க ஒப்பந்தம் நல்லபடியா சைன் ஆகுற வரைக்கும் நம்மள எதுவுமே பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பான் அவனோட ஆட்டத்தை. சோ அது வரையும் தான் நமக்கு டைம். அதுக்குள்ள நம்ம எல்லா பிளானையும் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். வாவக்கா, நீங்க ரொம்ப கரெக்டா யோசிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அப்ப பிரசாத் எந்த ஒரு திடீர் முடிவையும் இப்ப பண்ண மாட்டான். ஏன்னா நீங்க கௌதம் சந்திரனோட அம்மா. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா மிஸ்டர் ரவிச்சந்திரன் பிரசாத் மேல சந்தேகப்பட்டு அவனோட போட இருந்த அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிருவாரு, கரெக்டா என்று அருண் கேட்க, அவளும் ஆம் என்பது போல் தலையாட்டினாள். இப்பொழுது அவந்திகாவின் கை உயர்ந்து விட்டது. பத்மினி, பவித்ரா, பிரசாத் மணியன், உங்க 3 பேரையும் என்ன நிலைமைக்கு ஆளாக்குறேன் பாருங்க, மனதினுள் கருவிக்கொண்டாள் அவந்திகா. ஆனா அக்கா, இருக்க இந்த கொஞ்ச நாளுக்குள்ள நம்மால பிரசாத்துக்கு எதிராக எல்லா பிளானையும் போற்ற முடியுமா? கனத்தை எதே தொடுக்கிட்டான் அருண். அருணும் வெகு நேரமாக பிரசாதை எப்படி கவிழ்ப்பது என்று தன் மூளையை கசக்கி கொண்டு யோசித்தான். ஆனால் அவனுக்கு ஒரு வழியும் புரிப்படவில்லை. ஏனென்றால் பிரசாத் மட்டும் சந்திரன் குழுமத்தில் பங்குதாரராக இணைந்து விட்டால் அதன் பின்னர் அவனது வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். அதன் பின்னர் தங்களுக்குத்தான் பெரும் ஆபத்து என்று அருணுக்கு புரிந்தது. ஆனால் இதெல்லாம் புரிந்த அருணுக்கு
அவனை அழிப்பதற்கான ஒரு வழியும் ஏன் தனக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறது என்பது மட்டும் அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. பல நிமிட யோசனைக்கு பின் அவன் தங்களுக்கு ஆபத்து வராமல் இருக்கக்கூடிய ஒரே வழி எதுவாக இருக்கக்கூடும் என்று கண்டுபிடித்தான். அது பவித்ராவுக்கும் பிரசாதுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்திருக்கணும். ஏனெனில் அருணை பொறுத்த வரையில் அவர்களது எதிரிகள் பவித்ராவும் பத்மினியும் மட்டும்தான். இந்த பிரசாத் எல்லாம் ஒரு இலவச இணைப்பு. இவனையெல்லாம் யார் கேட்டாங்க? அதனால் அவன் மனது முடிவுக்கு வந்த ஒரே விஷயம், பவித்ராவிற்கு பிரசாதோடு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் இப்பொழுது இந்த தொல்லை எல்லாம் வந்திருக்குமா என்று நினைத்தான். பாவம், அவனது சிறிய மூளைக்கு இவ்வளவே எட்டியது. ஆனால் அவந்திகாவெல்லாம் இதில் குழம்பி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை. அவள் பிளானில் அவள் தெளிவாக இருந்தாள். அவளை பொறுத்தவரை இந்த உலகில் இருக்கும் ஒரு தேவையில்லாத பொருளை இந்த உலகில் இருந்து நீக்கி எல்லோருக்கும் நல்லது செய்ய போகிறாள். அருண், நீ தேவையில்லாம கவலைப்படாத. நான் ஒரு விஷயத்துல ஷியரா இல்லாம அதுக்குள்ள இறங்க மாட்டேன். என்ன நம்பு. இன்னும் ஒரே மாசம்தான் நம்ம மொத்த நாதன் குடும்பத்தோட சொத்தும் திரும்ப என் கைக்கு வந்துடும். அவனது அக்கா சொல்லிவிட்டால் அது அருணுக்கு வேத வாக்குத்தான். அதனால் அவனும் சரிக்கா என்பது போல் தலையாட்டி விட்டான். அவர்கள் போக போகும் கிராமத்தில் இருக்கும் மக்கள் எல்லோரும் மீன் பிடிப்பதை மட்டும்தான் தொழிலாக கொண்டவர்கள். அங்கிருப்பவர்களிடம் இருந்து பிரசாதை அழிப்பதற்கு எந்த உதவியை அவந்திகா பெற்றுவிடப் போகிறாள் என்று அருணுக்கு சுத்தமாக புரியவில்லை. அவனது சந்தேகத்தை பற்றி புரிந்து கொண்ட அவந்திகா, உனக்கு பிரசாத் எப்படி இன்டர்நெட் பிசினஸ்குள்ள நுழைஞ்சான்னு தெரியணுமா? என் காதுலயும் கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து விழுந்துச்சுக்கா. அந்த கிங் கான் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் அவனோடதே இல்லையா, அவனோட ஃப்ரெண்டோட தான். அவன் ஃப்ரெண்டு அதை ரெடி பண்ணி கொடுத்தோன்னே அந்த பிரசாத் அதை நான் தான் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கலட்டி விட்டுட்டானா. இவெல்லாம் பச்சை துரோகிக்கா. ஆமா அருண், நானும் அவனோட கம்பெனி டேட்டா பேஸ ஹேக் பண்ணப்பயே இது உண்மைதான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அருணால் அவள் கூறும் விஷயங்களை சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. இவனை மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் பார்த்ததே இல்லக்கா. பவித்ராவுக்கு கரெக்டான மேட்ச்ல என்று சிரிப்போடு அவந்திகா கேட்க அருண் வெடித்து சிரித்தான். சிறிது நிமிடங்களுக்கு பிறகு, அக்கா, அப்புறம் நாம இந்த பிரசாதோட ஃப்ரெண்ட தான் பார்க்க போயிட்டு இருக்கோமா என்று அருண் கேட்க அவந்திகாவும் ஆம் என்பது போல் தலையசைத்தாள். பிரசாதின் அந்த நண்பன் இந்த மீனவ கிராமத்தில் தான் வாழ்ந்து வருகிறான் என்று முன்னரே அவந்திகாவிற்கு தெரியும். ஆனால் அவனை பயன்படுத்த சரியான நேரம் வரட்டும் என்று காத்து கொண்டிருந்தாள். அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இதற்கு மேலும் தன் எதிரிகளுக்கு எந்த வாய்ப்பையும் தந்துவிடக் கூடாது என்பதில் அவந்திகா உறுதியாக இருந்தாள். 2 மணி நேரங்களுக்கு பிறகு தாங்கள் வரவேண்டிய மீனவ கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அவந்திகாவும் அருணகிரியும். இவர்களின் ஃபெராரி கார் உள்ளே நுழைவதை அங்கு நிறைய கண்கள் வியந்து பார்த்து கொண்டிருந்தன. அந்த மீனவ கிராமத்தில் இருந்த மக்களிடம் அவர்கள் தேடி வந்தவனின் பெயரை விசாரித்துக் கொண்டே போய் இறுதியாக அவர்கள் தேடி வந்த ஆளின் வீட்டை கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த வீட்டின் வெளியே காரை நிறுத்திய பொழுது உள்ளிருந்து சண்டையின் சாரல் இவன் மீது வந்து விழுந்தது. ஒரு நடுத்தர வயது தம்பதியினர் ஒரு இளைஞனை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தார்கள். போன வாரம் நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? இந்த வாரம் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன்னு சொன்னியா இல்லையா? இப்போ என்னங்கிற? மறுபடியும் அடுத்த வாரம் செட்டில் பண்ணிக்கிறேன். இப்போ நீ இந்த பணத்தை கொடுக்கலனா நாங்க அந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். அந்த நடுத்தர வயது மனிதனின் வார்த்தைகள் இவை. அவன் மிகவும் குட்டையாக இருந்தான். அவனது பேச்சு முழுக்க அவனின் எதிரில் நிற்பவனின் தன்மானத்தை எப்படியாவது கீழிறக்க வேண்டும் என்பதிலேயே இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த அந்த நடுத்தர வயது மனிதனின் மனைவி ஆரம்பித்தாள். ஆமா, இப்ப மட்டும் நீ பணத்தை எடுத்து எங்க முன்னாடி வைக்கலனா நீ அடுத்து நிக்கிற இடம் போலீஸ் ஸ்டேஷனா தான் இருக்கும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்போ நீ எங்க கையில பணத்தை கொடுத்தாகணும். இந்த பணத்தை கட்டாம நீ எங்கேயாச்சும் ஓடிக்கிடி போயிட்டேனா அப்புறம் நாங்க என்ன பண்றது? அந்த இளைஞன் தனது தன்மானத்தை இறக்கி வைத்து விட்டு அவர்களிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். பாருங்கம்மா, நான் கண்டிப்பா இந்த கடனை கட்டாம எங்கேயும் ஓடிலாம் போயிட மாட்டேன். அடுத்த வாரம் உங்க பணத்தை கண்டிப்பா கொடுத்துருவேன். மொசப்பிடிக்கிற நாயே மூஞ்சிய பார்த்தா தெரியாதா? நீ அடுத்த வாரம் நாங்க வந்து கேட்டாலுமே இதே தான் சொல்ல போற. அதனால இதெல்லாம் வேலைக்காகாது. நீ மட்டும் இப்ப குடுக்கலனா உன்னையும் உன் பைத்தியக்கார தங்கச்சியும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுவோம், பாத்துக்க. அவர் பயன்படுத்திய அந்த பைத்தியம் என்ற வார்த்தை ஒன்றே அந்த இளைஞன் தான் இறக்கி வைத்த தன்மானத்தை மீண்டும் கையில் எடுக்க போதுமானதாக இருந்தது. என்னோட தங்கச்சி ஒன்னும் பைத்தியம் இல்ல. பற்களை கடித்து கொண்டு வார்த்தைகளை வெளியிட்டான் அந்த இளைஞன். அதற்கெல்லாம் அவர்கள் அலட்டி கொண்டது போல் தெரியவில்லை. அந்த பெண் அந்த இளைஞனையும் அவனின் தங்கையும் மட்டம் தட்டுவதை குறிக்கோளாக கொண்டிருந்தாள் போல. அவ பைத்தியம் இல்லாம வேற என்ன? இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவ ஒரு பைத்தியம்னு. அதோட பைத்தியக்காரங்க எல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். இப்படி வெளியே இருந்து எல்லாருக்கும் பிரச்சனைய கொடுத்துட்டு இருக்க கூடாது. பாரு, உன் தங்கச்சி இந்த இடத்தை எப்படி எரிச்சு வச்சிருக்கான்னு. ஏதோ பெரிய மனசு பண்ணி உனக்கு இந்த இடத்த நாங்க வாடகை கொடுத்தா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா
விட்டிருந்தா இந்த மொத்த இடத்தையும் சாம்பலாக்கி இருப்பீங்க. எனக்கு முன்னாடியே உன் தங்கச்சி ஒரு பைத்தியம்னு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா இதை நான் உனக்கு வாடகைக்கே விட்டுருக்க மாட்டேன். என் தங்கச்சி ஒன்னும் பைத்தியம் இல்ல. ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி கூறினான் அந்த இளைஞன். அவன் தான் அவங்களுக்கு பணம் தர வேண்டும். அதனால் அவர்கள் அவனை எவ்வளவு தாழ்வாக வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அவனது தங்கையை பற்றி தவறாக பேச அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதே அந்த இளைஞனின் எண்ணம். அந்த தம்பதியர் இப்பொழுதும் அலட்டிக் கொள்ளவில்லை. மேலும் மேலும் அந்த தம்பதியரின் ஏச்சுக்கள் மேலும் மேலும் அதிகமாய்க் கொண்டே தான் போனதே தவிர குறைந்த பாடில்லை. வீட்டின் உள்ளிருந்த ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்க அந்த இளைஞன் நொடியும் தாமதிக்காமல் வீட்டுக்குள் ஓடினார். அமர், முதல்ல அந்த பைத்தியக்கார பொண்ணை கூட்டிட்டு வெளியே வா. இன்னையில இருந்து இந்த வீட்டுல உனக்கு தங்க முடியாது. மரியாதையா எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. உள்ளே ஓடியவனை நோக்கி கத்தினார் அந்த நடுத்தர வயது மனிதன். இன்று அவர்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் விடக்கூடாது என்று முடிவெடுத்திருப்பார் போலும். அவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? அந்த தம்பதியருக்கு பின் இருந்து கேட்டது அந்த ஆண் குரல். திரும்பியவர்களின் கண்களில் அந்த வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த ஃபெராரி காரை பார்த்து ஆச்சரியம்.